ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பண பரிமாற்ற அலுவலகத்தில் நூதன முறையில் அமெரிக்க டாலர் மற்றும் திர்ஹாம் கரன்சியை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரையில் திருடிய நபர் நாகர்கோவிலில் சிக்கியது எப்படி? No, don't worry. Hello, another Vega. Right. No, another change Vega. Like, no. This is, like, no. This is change one Vega. One, hello, one, no, don't worry, hello, one, another Vega I want to. Okay. Okay, one, another, hello, another Vega. This change Vega. Change Vega. No. Where is the another money change? ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் முகமது அலி. இவர் சுற்றுலா விசாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஈரான் நாட்டு ரியால் நோட்டுகளை கொடுத்து இந்திய ரூபாய் நோட்டுகளை கேட்டிருக்கிறார். பின் இந்திய ரூபாய் வேண்டாம், டாலர்களாக கொடுங்கள் என கூறி அங்கிருந்தவர்களை குழப்பி உள்ளார். அதன் பின் டாலர்களை வாங்கி எண்ணி பார்த்தவர் அதில் பாதியை கொடுத்துவிட்டு துபாய் திர்ஹாமாக கொடுத்து விடுங்கள் என கேட்டுள்ளார். இப்படி அலுவலர்களை குழப்பி அடித்துவிட்டு பல நாடுகளின் பணத்துடன் அங்கிருந்து சென்றுள்ளார். அவர் சென்றபின் பணத்தை சோதித்து பார்த்தபோது பணம் குறைந்திருப்பது கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது முகமது அலியின் திருட்டுத்தனம் தெரிய வந்தது. அதில் மேஜிக் ஷோ போன்று ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி நொடி பொழுதில் கரன்சியை கையாடல் செய்து தனது பர்சில் வைப்பது பதிவாகியுள்ளது. One Vega. One, hello, one, no, don't worry, hello, one, another Vega I want to. Okay, one, another, hello, another Vega. We change Vega. Change Vega. சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2200 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 3500 திர்ஹாம் கரன்சியை முகமது அலி திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் உள்ள தங்கள் கிளைகளுக்கு தகவல் கொடுத்து முகமது அலி தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தினர். அவர் பணம் கேட்டு வெளிநாட்டு கரன்சியுடன் வந்தால் உடனடியாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தியிருந்தனர். இதனிடையே நாகர்கோவிலில் உள்ள பண பரிமாற்ற அலுவலகம் ஒன்றுக்கு ஈரான் நாட்டு ரூபாய் நோட்டுகளுடன் முகமது அலி சென்றுள்ளார். அந்த நிறுவனத்தில் இருந்தவர்கள் அவரை உடனே அடையாளம் கண்டு கொண்டனர். உடனடியாக மதுரையில் உள்ள தங்கள் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். மேலும் கோட்டார் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற கோட்டார் போலீசார் முகமது அலியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். ஏற்கனவே நடைபெற்ற மோசடி தொடர்பாக மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் மதுரை போலீசாரிடம் அவரை ஒப்படைத்தனர்.